வணக்கம். விநாயகர் வழிபாடு தமிழகத்திற்கு வந்த வரலாறு என்ன? விநாயகரை கரெக்டா எந்த காலத்திலிருந்து தமிழ்நாட்டில் மக்கள் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க? விநாயகருடைய தம்பியான முருகனை தமிழ் கடவுள்னு தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுற நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பல கட்சி தலைவர்கள் விநாயகரை மட்டும் வடநாட்டு சாமி அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? ஒருவேளை விநாயகர் வழிபாடு திட்டமிட்டு ஆரியர்கள் தமிழர்கள் மேல திணிச்சாங்களா, இல்ல தமிழர்களே விருப்பப்பட்டு விநாயகரை ஏற்றுக்கிட்டாங்களா? முதல்ல விநாயகரை தமிழ்நாட்டுல எந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணாங்க? முதல்ல விநாயகரை தமிழ்நாட்டுல பிரதிஷ்டை பண்ணது யாரு? அந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விநாயகர் சிலை எந்த ஊர்ல இருக்கு? தமிழ் கடவுள் முருகனை பார்க்க வேண்டி பழனிக்கு தமிழ்நாட்டுல இருந்து போற அதே கூட்டம் கேரள தேசத்துல அருள் புரிகிற ஐயப்ப சுவாமியை பார்க்கவும் போகுது. தெலுங்கு தேசத்துல சேவை சாதிக்கிற திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாளை பார்க்கவும் போகுது. ஆனா ஒரு கூட்டம் ஏன் விநாயகரை மட்டும் வேண்டான்னு சொல்லுது? அவருடைய வழிபாடுகளுக்கு மட்டும் தடை சொல்றது என்ன காரணம்? இந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னால இதே மாதிரியான ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விநாயகருடைய வழிபாடு தமிழகத்திற்கு வந்தது பல்லவர்களுடைய ஆட்சி காலத்துல. பல்லவர்களுடைய படைத்தளபதியாக இருந்து பின்னாளிலே வன்முறையை கைவிட்டு தன்னுடைய மனம் மாறி சிவ தொண்டு புரிந்து 63 நாயன்மார்களில் ஒருவராக உயர்ந்த சிறு தொண்டர் என்று அழைக்கப்படுகின்ற பரஞ்சோதி தான் இந்த விநாயகரை முதல்ல தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாரு. எங்க இருந்து கொண்டு வந்தாரு? கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற வாதாபிங்கிற இடத்துல இருந்து. இப்ப அந்த ஊரை படாமின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல இருந்து முதலாக தமிழகத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலை கொண்டு வரப்பட்டது. யார் சொல்லி பரஞ்சோதி அந்த சிலையை எடுத்துட்டு வந்தாரு? யாருமே சொல்லல. அவரே பக்தியின் காரணமாக அந்த சிலையை எடுத்துட்டு வந்து பிரதிஷ்டை பண்றாரு. அந்த விநாயகர் சிலையை கரெக்டா எந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணிருக்காங்கன்னா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற திருச்செங்காட்டங்குடி அப்படிங்கிற ஊர்ல இருக்க கோவில்ல பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க. அந்த விநாயகரை பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறமா பரஞ்சோதியோ பல்லவ மன்னனோ அந்த விநாயகரை கண்டிப்பா கும்பிடணும்னு மக்கள் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை. மக்கள் தாமாக முன்வந்து இறைவனுடைய அருளை வேண்டி அந்த விநாயகரை வழிபட ஆரம்பிச்சாங்க. இந்த வரலாற்றின்படி சுமாராக 1500 வருஷத்துக்கு முன்னால இருந்து விநாயகர் தமிழ்நாட்டில் வழிபடப்பட்டு வந்துட்டு இருக்காரு. அதற்கு முன்பாகவே விநாயகருடைய வழிபாடு தமிழ்நாட்டில் இருக்குன்னு உங்க யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இப்போ ஏன் தமிழ்நாட்டில் பல அரசியல் கட்சிகள் விநாயகர் வழிபாட்டுக்கு தடை சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்து மதத்தை தூக்கி பிடிக்கின்ற கட்சிகள், ஹிந்து முன்னணி மாதிரியான கட்சிகள் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்களை 1980கள்ல இருந்து தமிழ்நாட்டில் நடத்த ஆரம்பிச்சாங்க. வருஷங்கள் போக போக இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள் பெரிய அளவுல தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. இந்துக்கள் எல்லாரும் ஒன்றிணைற ஒரு இடமாக, இந்துக்களுடைய ஒற்றுமையை பலப்படுத்த இடமாக இந்த விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள் நடந்துச்சு. இதே மாதிரியான விநாயகர் சதுர்த்தி ஊர்வலங்கள் வடநாட்டுல ரொம்ப விமர்சையா கொண்டாடப்படும். போற போக்க பார்த்தா தமிழ்நாடும் அதே லெவல்ல விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுறதுனால இங்கேயும் இந்துக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய எழுச்சி வந்துருமோ, அதனால பல ஆண்டுகளாக பகுத்தறிவு சித்தாந்தம் பேசிக்கிட்டு இருக்க கட்சிகளுக்கு வேற ஏதாவது பாதிப்பு வந்துருமோ அப்படிங்கிறது ஒரு காரணமா இருக்கலாம். அதே சமயத்துல இந்துக்கள் இப்படி பெருமளவுல கூடும்போது சிறுபான்மை மக்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சமாவும் இருக்கலாம். அப்படி பார்த்தோம்னா தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியாவிலேயே பல இடங்கள்ல பல கோவில்ல பல திருவிழாக்கள், இதுல பல இந்துக்கள் எப்பவும் கூடிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட எல்லா திருவிழாக்களின் போதும் சிறுபான்மையின மக்கள் பாதிக்கப்பட்டார்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஐயப்ப சாமியவே கைவிட்டுட்டு தமிழ் கடவுள் முருகனை மட்டும் கும்பிடுங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அதையெல்லாம் கேட்டுட்டு போறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஐயப்ப சுவாமி பக்தர்கள் கூட்டம் தயாராயில்ல. அதே மாதிரியே ஒரு காலத்துல நம்ம கிட்ட இருந்தாலும் இப்ப தெலுங்கு தேசத்துக்குள்ள போயிட்டா பாலாஜியை கும்பிடாதீங்கன்னு சொன்னாலும் யாரும் கேட்க போறது இல்ல. இதே மாதிரியே கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாம முழு முதற் கடவுளான விநாயகரையும் கும்பிட வேணாம், அவர் வடநாட்டு கடவுள் தமிழ் கடவுள் இல்ல அப்படின்னு சொன்னாலும் இங்க யாரும் கேட்க போறது இல்லை. மனிதர்களான நமக்குள்ளதான் மொழி எல்லை அப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம். சாமிக்கு எங்க எல்லை வந்துச்சுன்னு தெரியல. அப்படி பார்த்தா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற சிறுபான்மையின மக்கள் சொல்லப்படுற எல்லாருமே ஒரு காலத்துல இந்துவா தான் இருந்தாங்க. அவங்க கடல் கடந்து வந்த சாமியெல்லாம் ஏத்துக்கிட்டாங்க. இங்க வடநாட்டுல இருந்து சித்தரிக்கப்படுகின்ற, இன்னும் குறிப்பாக சொல்ல போனா அது ரொம்ப வடநாடுலாம் கிடையாது, தென்னிந்தியாவில் வாதாபில இருந்து எடுத்துட்டு வந்த வாதாபி கணபதி இன்று அவருடைய எல்லைகளை எல்லாம் விஸ்தரித்துக் கொண்டு தமிழ்நாட்டு மக்களுடைய மனங்களில் எல்லாம் குடியிருக்கிறாங்க. இதுக்கு தடை போடுவதற்கு எந்த சக்திகளாலையும் முடியாது. மதங்களை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க வேணா முன்னும் பின்னுமாக பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் மதமாக பார்க்காமல் இதை ஒட்டுமொத்த ஆன்மீகமாக பார்க்கின்ற அனைத்து மக்களும் என்றென்றும் விநாயகருடைய வழிபாடை தமிழ்நாட்டில் நடத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. பல்லவர்களின் படை தளபதியாக இருந்த பரஞ்சோதியார் வாதாபி பெரும்போரின் போது வாதாபியினுடைய கோட்டை வாயிலில் இருந்த இந்த விநாயகரை வணங்கிவிட்டு தன்னுடைய போரை தொடங்கினாராம். அந்த வாதாபி கோட்டைக்கு என் கூட வேலை பார்க்கிற ஒரு தம்பி வெங்கடேசன் அவர் பேரு, அவர் போயிட்டு வந்திருக்காரு. தன்னுடைய சொந்த அனுபவங்களை எல்லாம் ஒரு வீடியோவா வெளியிட்டு இருக்காரு. அதுல வாதாபி கோட்டையுடைய இப்போதைய நிலைமை, வாதாபி கோட்டைக்கு போகும்போது எதிர்படுகின்ற விஷயங்கள், அங்கே காணப்படுகின்ற
இருக்கின்ற சிதிலமடைந்த சிற்பங்கள், தூண்கள், இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அவருடைய யூடியூப் சேனல் பேரு ஓலை சித்திரங்கள். அவர் அந்த வாதாபி கோட்டைக்கு போயிட்டு வந்த அனுபவமா போட்ட வீடியோவை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க அந்த வீடியோவும் பார்த்து தம்பியோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல இன்னும் பல ஆன்மீக தகவல்களை நீங்க பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.